அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்ட்டு. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் உள்ள பிரச்சனை என்னன்னா ரெடிமேட் ஆடைகளின் தாக்கம். இந்த ரெடிமேட் ஆடைகளோட தாக்கம்ன்றது என்ன ஆகிட்டு வச்சுன்னா, முதல்ல ஒரு தீபாவளி பொங்கல்னா தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டைலருங்கிட்ட கொடுத்து காப்பி கலந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ அந்த இதெல்லாம் சுத்தமாக ஒழிஞ்சு போச்சு. ஏன்னா ரெடிமேட் ஆடைகள் தான் வந்ததுனால நமக்கு சீசன் ஒர்க்குன்றதே இல்லை. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு இதெல்லாம் நமக்கு சுத்தமாக இல்லாமல் ஆகிப்போச்சு. அதில் நம்ம தவறும் உண்டு. ஏன்னா அப்போல்லாம் தீபாவளி பொங்கல் எடுத்து கொடுத்தா டைமுக்கு பெரும்பாலான பேர் தச்சு கொடுக்கறதில்ல. அப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆகிப்போச்சு, இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் 10 தடவை நடக்கணும், அந்த நேரத்தில் போய் கடையில் உட்காந்து நடக்கணும் அப்படின்ட்டு மக்கள் நினச்சிக்கிட்டே இருந்த நேரத்தில் ரெடிமேட் ஆடைகள் வந்து அவங்களோட எண்ணத்தை திசை திருப்பி மக்களுக்கு போன உடனே காசை கொடுத்த உடனே ரெடிமேட் போட்டுக்கிற அளவில் ட்ரெஸ் கிடைக்குது, அப்புறம் ஏன் நம்ம போய் டைலர் கடையில் போய் கொடுக்கணுன்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்து போச்சு. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய சர்க்கிள் ஆனது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்களை முக்கால்வாசி ரெடிமேடில் போனதுனால தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு இது மாதிரியான சீசன் ஒர்க்கு சுத்தமாக கிட்டத்தட்ட 70-80% மேலே குறைஞ்சி போச்சு. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே சீசன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட சீசன் மட்டும்தான். அந்த பள்ளிக்கூட சீசனும் பார்த்தீங்கன்னா 3 மாதம், அதிகபட்சம் 2 மாதம் டைட் ஒர்க்கு நடக்கும், இல்லைன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் விடும். அது ஏன் சீசன் ஒர்க்குன்னு சொல்கிறேன், அப்போ மற்ற நாள்லாம் டைலருங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்காங்களா அப்படின்னா, டைலர் வேலை செய்கிறவங்க லேடிஸ் ஒர்க் எடுத்து செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தினசரி செலவை ஈடுகட்டக்கூடிய அளவில் வருமானம் வந்துடும். அப்போ வந்து அவங்களால 10 ரூபா எடுத்து வைக்கிறதுன்றதெல்லாம் பெரும்பாலான டைலருக்கு கிடையாது. ஆனால் அவங்களால தினசரி செலவுகளுக்கு ஈட்டக்கூடிய அளவில் ஒரு 100 ரூபா சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்துடும். லேடிஸ் வேலையெல்லாம் செய்கிறவங்கலாம் பெரும்பாலான பேர் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது சீசன் ஒர்க்குன்னா மட்டும்தான் அவங்க கையில் கொஞ்சம் கூடுதலாக காசு மீறும். ஒரு பெரிய செலவு அவங்க எதிர்நோக்கி இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அவங்க வந்து அந்த செலவு ஈடுகட்டுவாங்க. அப்போ தான் அவங்க கையில் கொஞ்சம் பெருந்தொகை மீறும். அதுதான் சீசன் ஒர்க்கு. அந்த சீசன் ஒர்க்குன்றது ஸ்கூல் வேலையில் மட்டும்தான் இப்போ டைலருங்களுக்கு நடக்குது. அதையே இப்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் சில இடத்துல நிறைய பெரிய பெரிய டவுனில், சென்னையில், மதுரையிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா முழுமையாக ரெடிமேடாக கொண்டுகிட்டு வராங்க. அப்போ அந்த ரெடிமேடாக கொண்டுகிட்டு வரும்போது என்ன ஆகுது, டைலருங்களுக்கு சீசன் மேலே அடிபட்டு போகுது. ஏன் அவங்க ஸ்கூல் தரப்பில் ரெடிமேடாக எடுத்துன்னு வந்தால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆதாயம், அவங்களுக்கு அதில் ஒரு வருமானம் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உண்மைதான். அதில் ஒரு ஆதாயம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு உள்ளூர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதை வந்து எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே உள்ளூரில் ஸ்கூல் வச்சுருக்கும் போது உங்களை சார்ந்து இவ்வளோ டைலருங்க இருக்காங்கன்னும் போது அந்த வெறும் டைலருங்க மட்டும் இதில் குழப்பம் நடத்தவில்லை. டைலருங்களை நம்பி வேலை செய்கிற கடைக்காரங்களை நம்பி அவங்ககிட்ட வேலை செய்கிற தொழிலாளர்கள், நூல் பட்டன், காஜா பட்டன் அடிப்போர் அவங்க இருக்காங்க, நூல் பட்டன் சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அயன் பண்ணுறவங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஒரு வேலைக்கெல்லாம் கை வேலை செஞ்சு கொடுக்குற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் அந்த உள்ளூரில் இந்த விஷயத்தை நம்பி, யூனிஃபார்மை நம்பி வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அப்போது அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதோட வருமானம் மொத்தமாக வெளியில் யாரோ ஒருத்தவங்க கைக்கு போகுது அப்படின்னும் போது மிகப்பெரிய பாதிப்பு. அதே அந்த வருமானம் மொத்தமும் இங்கே உள்ளூரில் இறங்கிச்சுன்னா இவங்க உள்ளூரில் இருக்கிறவங்க யாரும் எப்போது பொட்டியில் பூட்டி வைக்க போகிறது, அவங்களும் அடுத்தடுத்த செலவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த உள்ளூரில் பணம் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறோம். இதை வந்து நாங்கள் இப்போ முறையாக பண்ருட்டியில் ஒரு நல்ல உள்ளத்துக்கிட்டே இருந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அவர்கிட்ட ஐயா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கோம். சொல்லி எங்களுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்து இதை நீங்கள் தனியார் பள்ளிகள் சங்கம் மூலியமாக எல்லாருக்கும் தெரிவித்து எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு செயல்பட வேணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்கூல், பண்ருட்டியில் உள்ள திருவள்ளுவர் ஸ்கூல் தாளாளர் திரு ஐயா சேரன் அவர்கள்கிட்ட தான் முதல்ல கோரிக்கை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு மற்ற எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்க போகிறோம். இதை பின்பற்றி இது இங்கே பண்ருட்டியில் இதை வந்து மற்ற ஸ்கூல் நிர்வாகிகள்லாம் ஏற்றுக்கிட்டு யூனிஃபார்மை தைக்காமல் அவங்க துணியாகவே பேரண்ட்ஸ் கையில் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இது பண்ருட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா இதை தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே அவங்கவுங்க உள்ளூரில் இருக்கிற டைலர் சங்கத்தை சொன்னவங்க, எந்த சங்கமாக வேணாலும் இருங்க, ஆனால் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி போய் மற்ற தனியார் பள்ளிகளில் போய் இது மாதிரி ஒரு கோரிக்கை மனு கொடுங்க. நிச்சயம் நமக்கு ஆதரவாக அவங்க செயல்படுவாங்கன்னு நம்புகிறோம். இப்போ நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது என்னென்னா, பண்ருட்டி தாலுக்கா அனைத்து தையற்கலை சங்கங்களின் கூட்டமைப்புன்னு வச்சுருக்கோம். இதையே மாவட்ட அளவில் பண்ணலாம். மாவட்ட தையல் கலை சங்கங்களின் கூட்டமைப்புன்னு ஏற்படுத்துங்க. மாநில அளவிலையும் பண்ணலாம். தனித்தனி சங்கமாக வச்சுருக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க எனக்கு தெரிஞ்சு வேலூரில், மதுரையில், சென்னையில், திருச்சியிலன்னு எல்லா இடத்துலையும் நிறைய மாநில சங்கம், தையற்கலை சங்கம் இருக்குது. நம்ம இவ்வளோ பேரும் ஒத்துமை இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் நமக்கு வர்ற இடர்பாடுகளை நம்மளால் களைய முடியாமல் போகுது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்காக, நம்ம தொழிலுக்காக, நம்ம தொழிலை மேற்கொண்டு வளர்க்கணுன்றதுக்காக நிச்சயம் எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய, வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இது இருக்கணும் அப்படின்னும் போது எல்லாரும் ஒற்றுமையாக அணிஞ்சு பாடுபடுவோம். வாங்க, கரங்க வைப்போம், ஒன்று சேருவோம், கொண்டு விடுவோம். நன்றி, வணக்கம்.